வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்ச கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துருங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கடலை வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதை அரைச்சிக்கணும். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வானலை ஹீட் பண்ணிவிடுங்க. இது கடலைக்கறி செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வானல் சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி பழம். ரொம்ப தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒவ்வொரு மசாலா ஐட்டமாக சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா தனியாத்தூள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை துருவி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம வதக்கின மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நல்லா மைய அரைச்சிக்கணும். இந்த திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையும் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே வானில் சூடு பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதோட சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு நம்ம அதையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி அதையும் அந்த மசாலாவோட சேர்த்துருவோம். இதோட நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்த அந்த மசாலா, அந்த வேக வச்ச கொண்டக்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கடலை வேகும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், மசாலா அந்த கொண்டக்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிச்சதுன்னா ரொம்ப திக்காகிடும். நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போட நம்ம கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு சைட் டிஷ் இது. எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.